அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டெய்லரிங் டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம ப்ளவுஸ் பட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணால் நிறைய வந்து பிசுறு வரும். ஸோ அந்த பிசுறு வந்து வராமல் ஓவர்லாக் தையல் வந்து நம்ம போடாமல் எப்படி வந்து நம்ம நீட்டாக வந்து பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பட்டியோட ஸ்டிஃபாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை வந்து நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பட்டியை வச்சு அந்த அளவுக்கு பட்டியை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ஓவர்லாக்கு அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் வந்து போட வேண்டியதில்லை. பிசுறு வரக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பட்டி அளவுக்கே வந்து நம்ம மெட்டீரியல் வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டை வந்து பட்டியை கீழே வச்சுக்குங்க. கீழே வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் சைடை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வைங்க. அதுக்கப்புறம் பட்டியோட இன்னொரு பாட்டை அது மேலே வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸு பட்டியோடது, இன்னொரு பீஸ் வந்து நம்ம இப்போது கட் பண்ண பீஸு. அது இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம வந்து அந்த பட்டியை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பிசுறு வர வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறது எதுக்குன்னா, அந்த வளைவில் வரும்போது அந்த தையல் வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறது. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமே அந்த பட்டியை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். பிசுறு வந்து உள்ளே போயிடும், உங்களுக்கு வெளியே தெரியாது. அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா பட்டியும் ஃப்ரண்ட்டையும், இதை வந்து இந்த மாதிரி வைங்க. ஆல்ரெடி அந்த பேக் சைடில் பாட்டம் ஃபோல்டிங்காக நம்ம லைன் போட்டிருப்போம். ஸோ அந்த லைன் தான் நமக்கு கணக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த பட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் வந்து போடுங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஏற்ற இறக்கம் இருக்காது, ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும், ஏற்ற இறக்கம் வரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. பட்டியும் உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக வரும். பிசுறு எதுவுமே வராது. நம்ம ஓவர்லாக் தையல் எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் ஃபினிஷிங் நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். எந்த ஒரு பிசுறு இருக்காது. உங்களுக்கு ப்ராப்பராக பட்டி வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். பாருங்கள், அந்த இடத்துல பாட்டம் ஃபோல்டிங் மடித்தோம் அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளவுஸுமே கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு, இது ஆல்ரெடி அந்த ஓல்டு ப்ளவுஸு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பிசுறு எல்லாமே. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் உங்களுக்கு அந்த பிசுறு வந்து எதுவுமே இருக்காது. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஓவர்லாக் தையலில் எதுவுமே போடாமையே உங்களுக்கு அந்த பட்டி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் எப்படி பட்டி வந்து பர்ஃபெக்டாக பிசுறு இல்லாமல் ஓவர்லாக் தையல் போடாமல் ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க டெய்லரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.